நான் உங்க நாகராஜ். ஆந்திரா மாநிலம் போலாய்சாமி அப்படிங்கிற ஒருத்தர் சித்த நிலையில நிர்வாணமாய் இருக்கிறதாகவும் அவர் நம்மளை பார்த்தாலே நம்ம உடல்ல இருக்கிற நோய்கள் எல்லாம் குணமாயிடும்னு எனக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இவரை நான் போய் பார்க்கறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் இருக்கு. ரீசெண்டா நம்ம 3வது கண் ஃபேஸ்புக் பேஜ்ல ஒரு வீடியோவை ஷேர் பண்ணி இருந்தாங்க. போலாய்சாமிய ஒரு தேர்ல வச்சு கிரிவலம் சுற்றும் ஒரு வீடியோ இருந்தது. இத பார்க்கவே ரொம்ப நெகிழ்வா இருந்தது. இந்த அளவுக்கு ஒருத்தர கடவுளா வழிபடுறாங்கன்னா கண்டிப்பா அவர்கிட்ட மிகப்பெரிய விஷயங்கள் மறைந்திருக்கும்னு என்னால உணர முடிஞ்சது. உடனே நம்ம 3வது கண் டீம் ஆந்திரா மாநிலத்தை நோக்கி விரைந்தோம். ஆசி கேட்டவருக்கு இடி போல் இறங்கிய அடி. 3வது கண் நாகராஜ் எதிர்கொண்ட பகீர் அனுபவம். நானும் ஆசீர்வாதம் வாங்கலான்னு கீழே விழுந்து கும்பிட்டேன். கும்பிட்டது மட்டும்தான் தெரிஞ்சது. திடீர்னு ஒரு ஃபோர்ஸாக ஒரு அடி மட்டும் விழுந்தது தான் என்னால் உணர முடிஞ்சது. ஆந்திரா போலாய்சாமி நிகழ்த்திய அதிரடி. ஆந்திரா மாநிலம் குண்டூர் மாவட்டம் வெங்கடபாலம் அப்படிங்கிற ஊர்ல தான் போலாய்சாமி இருக்கிறாருங்கிற ஒரு தகவலை மட்டுமே வச்சு இப்ப நாம ஆந்திரா வரைக்கும் வந்திருக்கோம். பொதுவா வாழும் சித்தர்கள் நிரந்தரமா ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. இடம் விட்டு இடம் பெயர்ந்துகிட்டு இருக்கிறத வழக்கமா வச்சிருப்பாங்க. அதனால இன்னைக்கு போலாய்சாமிய பார்க்க முடியுமாங்கிற கேள்வி எனக்குள்ள மேலோங்கி இருந்தது. இருந்தாலும் எதையுமே பாசிட்டிவா ஹேண்டில் பண்ணணும்னு எனக்குள்ள சொல்லிக்கிட்டு அங்க இருந்த ஒரு பெரியவர்கிட்ட விசாரிச்சேன். போலாய்சாமின்னு ஒருத்தர் இருக்காருல, எங்க இருக்காரு? ஸ்ட்ரைட்டா அவரு என்ன நேரா போ, ஒரு பாபா கோயில் இருக்கும்னு சொன்னாரு. நாம தேடி வந்த போலாய்சாமிய பத்தி கேட்டா பாபா கோயிலுக்கு வழி சொல்றாருன்னு எனக்குள்ள ஒரு குழப்பம். நானும் அவர் சொன்ன வழியில டிராவல் பண்ண பாபா கோயில வந்து அடைஞ்சோம். பாபா கோயில் போர்டுல போலாய்சாமி புகைப்பிடித்தபடி இருந்த போட்டோவை பார்க்க முடிஞ்சது. அதை பார்த்த பிறகுதான் எனக்குள்ள ஒரு சின்ன புன்னகை வந்தது. நாம தேடி வந்த போலாய்சாமி இங்கதான் இருக்காருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். பாபா கோயிலுக்குள்ள என்டர் ஆன. ஒரு பக்கம் பாபா மந்திரங்களை அர்ச்சகர் சொல்லிக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் அங்கிருந்த மக்கள் பாபாவுக்கு அபிஷேகங்களை ஆரவாரமா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. நாம சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கோம்னு நினைச்சு நானும் பாபாவுக்கு அபிஷேகங்களை செஞ்சேன். ஓம் ஸ்ரீ தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஆஹா, ஓப்பனிங்கே மங்களகரமா இருக்கே. இன்னைக்கு நாளை பாபாவோட ஆசீர்வாதத்தோட ஆரம்பிக்கிறோம்னு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. இன்னொரு பக்கம் எதுவும் காரண காரியம் இன்றி நடக்காது. இது கூட போலாய்சாமி சூட்சமமா என்ன வரவேற்கிற மாதிரி ஃபீல் பண்ண. கோயில் பின்புறம் ஒரு வழி இருந்தது. அதுல இருந்து வெளியே வந்தா கண்ணாடிகளால் ஆன ஒரு சின்ன பிரத்யேகமான அறை அமைக்கப்பட்டிருந்தது. அந்த அறைக்குள்ள என்டர் ஆன. உள்ள யாருமே இல்ல. அந்த அறையே விசித்திரமா காட்சி அளிச்சது. போலாய்சாமியோட புகைப்படம் மட்டும் இல்லாம பல மகான்களின் படங்களை பார்க்க முடிஞ்சது. தெலுங்குல போலாய்சாமிய பத்தி 11 குறிப்புகள் எழுதப்பட்டிருந்தது. ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ள பாத காலணிகள், அதுக்கு பக்கத்திலேயே அவல், விபூதி மற்றும் சுருட்டெல்லாம் படையலுக்காக வைக்கப்பட்டிருந்தது. அங்க ஒரு கட்டிலும் இருந்தது. கோயில் வளாகத்துல இப்படி ஒரு அறை இருக்குன்னா இது கண்டிப்பா போலாய்சாமி வசிக்கிற இடமா தான் இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. போலாய்சாமி இங்கதான் பக்கத்துல இருப்பாருன்னு பாபாவுக்கு பூஜை நடக்கும் போதே என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. நானும் அவரை தேட தொடங்கினேன். கோயிலுக்கு வெளியில ஒரு குப்பை தொட்டி பக்கத்துல நான் அவரை பார்த்தேன். தேர்ல வலம் வந்த போலாய்சாமிய இப்படி தெருவுல சந்திப்பேன்னு நான் நினைக்கல. போலாய்சாமி நிர்வாணமா இருந்தாரு. பக்கத்துல கிடந்த கற்களை அங்கும் இங்குமா தூக்கி போட்டுக்கிட்டு இருந்தாரு. இடையிடையில அங்க இருந்த செடிகளையும் பிச்சு எறிஞ்சாரு. நான் வந்திருக்கிறத அவருக்கு எப்படியாவது உணர்த்தணும்னு நினைச்சேன். ஆனா அவர் தான் செய்துகிட்டு இருந்த செயலை மட்டுமே கவனமா இருந்ததை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவரை டிஸ்டர்ப் செய்யாம அவர் செய்யறதையெல்லாம் பொறுமையா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன். வாயில இருந்த சுருட்டை கையில எடுக்காம பிடிச்சபடியே உடம்புல ஒட்டு துணி இல்லாம அனல் கொதிக்கிற வெயில்ல எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாம சும்மா ஹாயா உட்கார்ந்து கற்களை எல்லாம் எடுத்து தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கிறத பார்க்க எனக்கு ரொம்ப சங்கடமா இருந்தது. போலாய்சாமி செய்யற செயல்களை பார்க்கும்போது எனக்கு பழனி மூட்டை சாமின்னு சொல்லப்படும் கணக்கன்பட்டி சாமி தான் நினைவுக்கு வந்தாரு. அவர் வாழ்ந்த காலத்துல
அவரும் இப்படித்தான் ரோட்ல இருக்கிற பெரிய பெரிய கற்களை எல்லாம் நகர்த்தி தூக்கி போட்டபடி இருப்பாரு. அவரை பார்க்க வர பெரிய பெரிய விவிஐபிக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலையை செய்ய சொல்வாரு. காரணம் புரியாம அவங்களும் அந்த வேலைகளை செய்வாங்க. அப்படி செஞ்ச பிறகு அவங்க வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு மாற்றம் தெரியும். கணக்கன்பட்டி எபிசோட்ல இருந்தே எனக்கு ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்க முடிஞ்சது. சித்தர்கள் காரணம் காரியம் இன்றி எதையும் செய்ய மாட்டாங்க. எல்லாத்துக்கும் சூட்சமமான காரணம் இருக்குங்கிறது மட்டும் உண்மை. அதனால எதையும் ஒரு அளவுக்கு மேல ஆராய கூடாதுன்னு முடிவு செஞ்சேன். அந்த சமயம் கார்ல வந்த ஒரு அம்மா தன்னோட குழந்தையை அழைச்சிட்டு போலாய் சாமியை பார்க்க வந்தாங்க. அவங்களோட பேச தொடங்கின. இவங்க பேரு ராதிகா. ஒரு மல்டிநேஷனல் கம்பெனில மேனேஜரா வேலை பார்க்கறாங்க. இப்ப வீட்ல இருந்தபடி தன்னோட குழந்தைய கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க குழந்தை எபிலெப்சின்னு சொல்லப்படுற நர்வ்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு நோயால பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த நோய் வந்தா முதல்ல மூளையத்தான் பாதிக்குமா. அப்படி பாதிக்கும் போது ஸ்டார்டிங்ல கான்சியஸை இழப்பாங்க. அப்புறம் படிப்படியா தான் யாருன்னே தெரியாம போயிரும். இந்த நோயை கட்டுப்படுத்த முடியுமே தவிர இதை பூர்ணமா குணப்படுத்த முடியாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஆரம்பத்துல அலோபதியில காட்டியிருக்காங்க. அப்புறமா பிசியோதெரப்பி, ஹோமியோதெரப்பின்னு இவங்க பார்க்காத வைத்தியமே இல்லை. இவங்க பொண்ணுக்கு சின்ன வயசுலேயே இந்த நோய் பாதிக்கப்பட்டதால வேகமா உடம்புல இருக்கிற எல்லா பாகங்களையும் பாதிக்க ஆரம்பிச்சிருக்கு. ரொம்ப நொடிஞ்சு போய் மனசால ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க ராதிகா. கடவுள் நம்பிக்கையே இல்லாம இருந்தவங்க ஒரு கட்டத்துல தன்னோட பொண்ணுக்கு ஆன்மீகத்தின் மூலமாவது தீர்வு கிடைக்குமான்னு தேட ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த சமயத்துலதான் ஃப்ரெண்டு மூலமா போலாய் சாமியை பத்தி கேள்விப்பட்டிருக்காங்க. அவங்களோட 5 வயது குழந்தை வாய் பேசாம இருந்திருக்கு. அந்த குழந்தைய தூக்கிட்டு போலாய் சாமியை பார்க்க அடிக்கடி வந்திருக்காங்க. ஒரு கட்டத்துல அந்த குழந்தை போலாய் சாமியை பார்த்தபடி பேசியிருக்கு. எல்லாரும் ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. சித்தர்கள் எல்லாம் எதிர்பாராத விதத்துல தான் தன்னோட சித்து விளையாட்டை நிகழ்த்தி காட்டுவாங்க. அப்படித்தான் போலாய் சாமிகளும் செஞ்சிருக்காரு. இதை கேள்விப்பட்டுதான் ராதிகா இப்ப தன்னோட குழந்தையை அழைச்சிட்டு தினமும் போலாய் சாமியை பார்க்க வந்துகிட்டு இருக்காங்க. போலாய் சாமி நிர்வாணமா இருக்கிறத பத்தி அவங்க கிட்ட கேட்டேன். என்னோட குழந்தை அவங்க அப்பா சட்டையை கட்டுறதுக்கு கூட விட மாட்டா. ஆனா சுவாமியை பார்த்துட்டு ஒண்ணுமே சொல்லல. வீட்டுல யாரு பனியனோட இருக்கிறத பார்த்தாலும் உடனே சட்டையை போட சொல்லி சொல்லுவா. பட் இங்க எதுவுமே கமெண்ட் பண்ணல. இப்போ வரைக்கும் ஒரு வார்த்தை கூட சுவாமியை பார்த்துட்டு அவ சொல்லல. சுவாமி நிர்வாணமா இருக்கிறது இங்க எங்களுக்கு தப்பா தெரியல. ஏன்னா நாங்க அவரை கடவுளா தான் பாக்குறோம். And I didn't feel any bad about it also. தினமும் காலையில வந்துட்டு ஈவினிங் தான் இங்கிருந்து இவங்க கிளம்புறாங்க. கிட்டத்தட்ட 20 நாளா இங்க வந்துகிட்டு இருக்காங்க. நோய் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்ப இவங்க குழந்தை ரொம்ப சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கிறதா சொல்றாங்க ராதிகா. என்னோட குழந்தைக்கு டிவைன் பிளஸிங்ஸ் தேவைப்படுது. சின்ன வயசுல இருந்து அவ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. என்னால் அவள் கஷ்டப்படுறத பார்க்கவே முடியல. சுவாமியை சுற்றி நிறைய டிவைன் எனர்ஜி இருக்கிறத நான் ஃபீல் பண்ணேன். அதனால தான் என்னோட குழந்தையும் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன். இந்த கிராமத்தில் இருக்கவங்களும் சரி, இங்கே வரவங்களும் சரி, ஆன்மீக சிந்தனையோடையும் மனிதாபிமானத்தோடும் நடந்துக்கிறாங்க. இப்போ என் பொண்ணு ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. என்னோட லைஃப் டைமில் இந்த இடத்த மறக்கவே முடியாது. நம்ம 3வது கண் டீம் ஷூட்டிங்க்கு வரோம்னு தெரிஞ்சாலே நார்மலாக இருக்கிறத விட மக்கள் கூட்டம் அதிக அளவில் வருவாங்க. கருப்புசாமி மாதிரியான எபிசோட ஷூட் பண்ணும்போதும் மக்கள் கூட்டத்துக்கு நடுவில் நாம ஷூட் பண்றதே ரொம்ப டென்ஷனா இருக்கும். ஆனா போலாய் சாமியை ஷூட் பண்ண போறோங்கிற விஷயம் யாருக்குமே தெரியாது. அதனால வழக்கமா சாமியை பார்க்க வரவங்க மட்டும்தான் இன்னைக்கு வந்திருக்காங்க. எங்களுக்கும் ஷூட் பண்ண கொஞ்சம் ரிலாக்ஸா இருந்தது. சித்தர்கள் பத்தி ஷூட்டிங்க்கு வந்தாலே மனசு எவ்வளவு அமைதியா இருக்கும்னு என்னால உணர முடிஞ்சது. இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற வியூவர்ஸ் உங்களுக்கும் கண்டிப்பா இந்த அமைதியை உணர முடியும்னு நம்புறேன். ఆయన ఎప్పుడు యోగ నిద్రలో ఉండడం. சாமி எப்பவும் யோக தியானத்துல இருப்பாரு. தன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு எப்பவும் சாமி தெரிஞ்சுக்கவே மாட்டாரு. ஆரம்பத்துல நான் கூட சாமிக்கு காசு கொடுத்தேன். அதை வாங்கி அவர் கிழிச்சு போட்டுட்டாரு. அவருக்கு நம்ம கொடுக்குற 100 ரூபாயும் ஒண்ணுதான், சாதா பேப்பரும் ஒண்ணுதான். அவரை பொறுத்தவரையிலும் எல்லாமே சரிசமம் தான். 3வது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது.
நான் இன்னைக்கு ஆந்திரா மாநிலம் குண்டூர் மாவட்டத்துல வெங்கடபாலம் அப்படிங்கிற ஊர்ல இருக்கேன். இங்க இருக்கிற போலாய் சாமி அப்படிங்கிற ஒரு நிர்வாண சாமியாரை பார்த்தாலே நம்மோட பிரச்சனைகள் தீர்வதா ஒரு நம்பிக்கை இருக்கு. அவரை பார்க்கத்தான் நான் இங்க வந்திருக்கேன். இப்போ இங்கே வர்ற மக்களுக்கு என்ன மாதிரி க்யூர் ஆயிருக்கு? இவங்க க்யூர் ஆயிடுச்சுன்னா சொரியாசிஸு, கேன்சரு எல்லாம் நிறைய பேருக்கு. லாஸ்ட்டுக்கு ஒரு 1 மந்தில் அவர் இறந்து ஒரு பையன் 17 இயர்ஸ் பையன், அவர் ஃபாதர் பிஎஸ்எஃப்ல ஒர்க் பண்ணுறாங்க. அவர் டில்லி மிலிட்ரி இது கேன்சர் ஹாஸ்பிட்டலில் வச்சுட்டாங்க. அவர் சொல்லியிருக்காரு டாக்டர் எல்லாம், லாஸ்ட் ஸ்டேஜ் 1 மந்த் தான் இவர் உயிரோடு இருப்போம் அது சொல்லிட்டுக்கப்புறம் யாரை சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி வெங்கடபாலம் பாபா இருக்கார், போலீஸ்வாமி இருக்கார், அங்கே கொண்டு போங்க நல்லா இருக்கும். அப்படி வந்துட்டு ஒரு நாள் இங்கே நைட்டு தங்கிட்டு போயிருக்காங்க. அப்புறம் அப்பப்போ வந்துட்டு இங்கே போயிடுவோம். அவர் ஃபுல்லாக கிளியர் ஆகிடுச்சு. இப்போ கேன்சரே இல்லை, ரீசெண்டாகவும் டெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. போலாய் சாமியை குளிக்க வச்சு அவரோட அறைக்கு அழைச்சிட்டு வந்தாரு ஒரு பெரியவர். அவருக்கு தலை சீவி விட்டு உடல் முழுவதையும் தொடச்சு விட்டு அவருக்கு தேவையான பணிவிடையெல்லாம் செஞ்சாரு அந்த பெரியவர். அவர் செய்யற அனைத்துக்கும் ஒரு குழந்தை மாதிரி அமைதியா உட்கார்ந்திருந்தாரு போலாய் சாமி. அப்புறமா அவர் கையில ஒரு சுருட்டை கொடுத்து பத்த வைக்கிறாரு அந்த பெரியவர். போலாய் சாமி அதை பத்த வைக்கும் போது மட்டும் குடிச்சாரு. அதுக்கு பிறகு அந்த சுருட்டை எடுத்து தன்னோட கைகளுக்கு இடையில கக்கத்துல வச்சுக்கிறாரு. பாபா கோயில்ல இருந்து வந்த அர்ச்சகர் போலாய் சாமிக்கு பாத பூஜை செய்ய தொடங்கினாரு. அங்க வந்திருந்த எல்லாரும் வரிசையா அவரோட கால்களுக்கு அபிஷேகம் செஞ்சாங்க. அவரோட கால்களை பார்க்கறதுக்கே வினோதமா இருந்தது. நாகத்தோட தலை வடிவத்துல இருக்கிற இவரோட கால்களின் புகைப்படத்தை இவரோட பக்தர்கள் தங்களோட வீட்டுல வச்சு வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்கிறதா இங்க வரவங்க எனக்கு சொன்னாங்க. பூஜைகள் எல்லாம் முடிஞ்சு பிரசாதம் கொடுக்கப்பட்டுச்சு. அடுத்து போலாய் சாமிக்கு வீட்டுல இருந்து செஞ்சு எடுத்துட்டு வரப்பட்ட உணவுகள் போண்டா, இட்லி, சட்னி எல்லாம் தயார் நிலையில இருந்தது. சித்தர்கள் உணவை அதிக அளவுல எடுத்துக்க மாட்டாங்களே, இவருக்கு என்னன்னா தட்டு நிறைய எடுத்துட்டு வந்திருக்காங்களேன்னு தோணுச்சு. அவர் எப்படி சாப்பிடுறாருன்னு நீங்களே பாருங்க. போண்டா மேல்புறம் இருந்த முருகலான பகுதியை மட்டும் பிச்சு பிச்சு ஒரு தட்டுல போட்டுட்டு இடையிடையில ஒரு சில துகள்களை மட்டும் எடுத்து சாப்பிடுறாரு. இன்னொரு பக்கம் வெள்ளை பகுதிகளா ஒவ்வொரு போண்டாவா அடுக்கி ஒரு தட்டுல வைக்கிறாரு. பின் பழங்களை எல்லாம் எடுத்து பிசைஞ்சு போடுறாரு. கண்டிப்பா எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு காரணம் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னதுதான், ஒரு அளவுக்கு மேல எதையும் ஆராயக்கூடாது. அதனால எதை பத்தியும் பேசாம அவர் சாப்பிட்டு வச்ச எல்லாத்தையும் வந்திருந்தவங்க வாங்கி சாப்பிட்டாங்க. அவங்களோட சேர்ந்து நானும் வாங்கி சாப்பிட்டேன். அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வரவங்களுக்கு அவல் பிரசாதத்தை கொடுத்தாரு போலாய் சாமி. ஒரு பெண்ணுக்கு விபூதியை தூவி வாழைப்பழத்தையும் பிரசாதமா கொடுத்தாரு. அடுத்து போலாய் சாமி வெளியே வந்து சேர்ல உட்கார்ந்தாரு. கொஞ்ச நேரம்தான் ஆயிருக்கும். திடீர்னு அங்கிருந்து வெளியே வந்து காரை எடுங்கன்னு சைகையில சொன்னாரு. நாங்க உடனே எங்க காரை எடுத்துட்டு வந்தோம். எங்க கார்ல ஏறினாரு போலாய் சாமி. அவர் கூட இருந்த பெரியவர் அவர் கூடவே ஏறி கார்ல கீழே உட்கார்ந்தாரு. நான் முன்னாடி ஏறி உட்கார்ந்தேன். கார்ல ஏறின உடனே போலாய் சாமியே வழி சொல்ல தொடங்கினாரு. நேரா போ, ரைட்ல போன்னு செய்கையிலேயே சொல்லிக்கிட்டு இருந்தாரு. வெங்கடபாலம் ஊர்ல இருக்கும் 4 எல்லைக்கும் போயிட்டு திரும்பி வந்தோம். இத பத்தி அவர் கூட இருந்த பெரியவர் கிட்ட கேட்டேன். ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி தினமும் இந்த ஊரை கிரிவலம் வருவாரு. இதுக்காகவே இவரோட பக்தர்கள் இவருக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்திருக்காங்கன்னு அந்த காரை என்கிட்ட காமிச்சாரு. இத பார்த்த உடனே எனக்கு திருவண்ணாமலை மூக்குப்பொடி சித்தர் தான் நினைவுக்கு வந்தாரு. அவருக்கும் அவரோட பக்தர்கள் ஆட்டோ, கார்னு வாங்கி கொடுத்திருக்காங்க. அவர் எப்ப திருவண்ணாமலைய கிரிவலம் சுத்தணும்னு நினைக்கிறாரோ அப்போ ஏதாவது ஒரு கார்ல ஏறி உட்கார்ந்துருவாரு. அதே மாதிரி தான் இன்னைக்கும் போலாய் சாமி நம்ம கார்ல ஏறி வெங்கடபாலத்தை கிரிவலம் சுத்தி வந்தாரு. அங்க வந்திருந்த போலாய் சாமியோட பக்தர்கள் கிட்ட பேசினேன். இவங்க லதா. தன்னோட சின்ன வயசுல இருந்தே போலாய் சாமிய பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போல இருந்தே சாமி நிர்வாணமா தான் இருக்காராம். இவர் வாயை திறந்து பேசினதே இல்லையாம். எப்பவும் தியானத்திலேயே அவரோட உலகத்துல இருப்பாராம். பக்கத்துல என்ன நடக்குதுன்னு கூட கவனிக்க மாட்டாருன்னு இவங்க சொல்றாங்க.
ఆయన ఎప్పుడు యోగ నిద్రలో ఉండడము சாமி எப்பவும் யோக தியானத்துல இருப்பாரு. தன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு எப்பவும் சாமி தெரிஞ்சுக்கவே மாட்டாரு. ஆரம்பத்துல நான் கூட சாமிக்கு காசு கொடுத்தேன், அதை வாங்கி அவர் கிழிச்சு போட்டுட்டாரு. அவருக்கு நம்ம கொடுக்குற 100 ரூபாயும் ஒண்ணுதான், சாதா பேப்பரும் ஒண்ணுதான். அவரை பொறுத்தவரையிலும் எல்லாமே சரிசமம் தான். அவர் இதுவரையிலும் அது வேணும் இது வேணும்னு வாய் திறந்து கேட்டதே இல்லை. ఇది కావాలి అని కానీ ఇది వద్దు అని కానీ స్వామి దగ్గర ఉండదు. தன்னோட வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும் இவரை பார்க்க இவங்க இங்க வர்றத வழக்கமா வச்சிருக்காங்க. அவர் முன்னால வந்து தன்னோட பிரச்சனைய மனசுக்குள்ளேயே அமைதியா சொல்லுவாங்களாம். அது எப்படியும் போலாய் சாமிக்கு தெரிஞ்சிடும். உடனே அதுக்கான சொல்யூஷனும் கிடைச்சிடும்னு மெய்சிலிர் போட சொல்றாங்க லதா. కాకపోతే మాకు అక్కడ నిదర్శనం ఏంటంటే நம்ம மனசுல இருக்கிற வேதனை பிரச்சனை இப்படி எதுவா இருந்தாலும் சாமி சன்னதிக்கு வந்து அமைதியா உட்கார்ந்தாலே போதும், நம்மளோட மனசு நிம்மதியாயிடும், நம்மளோட பிரச்சனைக்கும் வழி கிடைச்சிடும். பேசவே ஆரம்பிக்காத சின்ன குழந்தை தன்னோட அம்மா கிட்ட போய் எனக்கு சாப்பாடு வேணும், எனக்கு தாகம் எடுக்குது, தண்ணி வேணும்னு கேட்கறது இல்லை. அந்த அம்மாவுக்கு தெரியும் எப்ப சாப்பாடு கொடுக்கணும், எப்ப தண்ணி கொடுக்கணும்னு, எந்த வயசுல என்ன செய்யணும். இப்படி அந்த அம்மா பார்த்து பார்த்து குழந்தைக்கு செய்யறது மாதிரி சாமி எங்களுக்கெல்லாம் செஞ்சிட்டு இருக்காரு. తెలిసినట్టే స్వామి మమ్మల్ని అలా చూసుకుంటున్నారు. அங்க வந்திருந்த எல்லார்கிட்டையும் பேசினதுல இருந்து ஒரு விஷயம் நல்லா தெரியுது. யாருமே தன்னோட பிரச்சனைய வாய் திறந்து சொல்றது இல்ல. போலாய் சாமிய பார்த்துட்டு போனாலே அவங்களோட பிரச்சனைகளுக்கு ஏதாவது ஒரு விதத்துல தீர்வு கிடைச்சிருது. இவரை குழந்தை போலத்தான் இங்க வரவங்க பாக்குறாங்க. அதனால இவர் நிர்வாணமா இருக்கிறத யாருமே பெருசா எடுத்துக்கிறது இல்ல. ஒவ்வொரு நாளும் போலாய் சுவாமி அவர்கள் தெருக்கு வந்து இங்கே இருக்கிற ஒவ்வொரு குப்பைகளை வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருப்பார். அப்படி இன்றைக்கி க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது இங்கே இருக்க மக்கள் எல்லாரும் போய் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினாங்க. நானும் ஆசீர்வாதம் வாங்கலான்னு கீழே விழுந்து கும்பிட்டேன். கும்பிட்டது மட்டும்தான் தெரிஞ்சது. திடீர்னு ஒரு ஃபோர்ஸாக ஒரு அடி மட்டும் விழுந்தது தான் என்னால் உணர முடிஞ்சது. எந்திரிச்சு பார்த்தா போலாய் சுவாமி என்னை அடிச்சிருக்காரு. மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. இன்னைக்கு நான் ஆந்திரா மாநிலம் குண்டூர் மாவட்டத்துல இருக்கும் வெங்கடபாலம் ஊருக்கு வந்திருக்கேன். இங்க இருக்கிற போலாய் சாமி அப்படிங்கிற ஒரு நிர்வாண சாமியார சாமிக்கு இணையா மக்கள் வணங்குறாங்க. அவரை தேர்ல வச்சு ஊர்வலம் கொண்டு போறாங்க. அவரை வந்து பார்த்தாலே நம்மோட பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கிறதா சொல்றாங்க. அவரை மீட் பண்ணத்தான் நான் இங்க வந்திருக்கேன். இந்த நவீன உலகத்துல ஆடை இல்லாம ஒரு மனிதர் வாழ்றாருங்கிறதே ஒரு சாதனை தான். அதுலயும் மக்கள் எல்லாரும் அவரை ஏத்துக்கிட்டு வழிபாடு பண்றாங்க அப்படிங்கிறது அதை விட பெரிய விஷயம். போலாய் சாமி ரோட்ல இருக்கிற மண் மற்றும் குப்பைகளை சுத்தம் செய்துகிட்டு இருந்தாரு. அவர் சுத்தி மக்கள் நின்னுகிட்டு இருந்தாங்க. அந்த சமயம் ஒவ்வொருத்தரா அவர் முன்னாடி போய் கீழே விழுந்து வணங்கினாங்க. நானும் போய் வணங்கினேன். அப்பதான் அந்த எதிர்பாராத அடி விழுந்தது. ஆந்த வேலை அடிச்சிட்டு போறாரே, அடி சும்மா இடி மாதிரி இருந்தது. என்னடா நம்மள பார்த்தா மட்டும் எல்லா சித்தர்களுக்கும் அடிக்கணும்னு தோணுமோ, நம்ம முகராசி அப்படி இருக்குமோன்னு அடிச்சதை பத்தி நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்பதான் அங்க இருந்த ஒருத்தர் என்கிட்ட சொன்னாரு, ஆன்மீக பாதையில் இருக்கும் நல்ல மனிதர்கள் மேல மட்டும்தான் சாமி கை வைப்பாரு. அவர் என்ன அடிச்சதுக்கு 2 காரணம் இருக்கு. ஒன்னு என்ன ஆசீர்வாதம் செய்யறதுக்கு, இன்னொன்னு எனக்கு இருக்கிற பிரச்சனையில இருந்து ரிலீஸ் பண்றதுக்காக அடிச்சிருக்கலாம்னு சொல்றாரு. அவரு சரியான ஆளை மட்டும்தான் தொடுவாரு, அடிப்பாரு. மற்றபடி யாரையும் அனாவசியமா அடிக்க மாட்டாரு. BMW கார்ல வந்தாலும் நீங்க சரியான ஆளா இருந்தா மட்டும்தான் உங்களை அடிப்பாரு. ஒருத்தர் நல்ல மனிதரா இருக்கிறாருன்னு தெரிஞ்சா, அதுவும் நல்ல வேலைக்கு போறாருன்னு தெரிஞ்சா, அடிக்கிறது மூலமா ஆசீர்வாதம் பண்ணுவாரு. அடிப்பாருன்னா தலையில அடிப்பாரு, சில சமயம் காலால கூட உதைப்பாரு. ஏன் படுத்திருக்கும் போது கூட காலால போர்ஸா உதைப்பாரு. இப்படி அடிக்கிறது மூலமா நம்மளோட கர்ம வினைகள் கிளீன் ஆகும். சுவாமி இப்படி அடிக்கிறத நாங்க மிகப்பெரிய ஆசீர்வாதமா நம்புறோம். That is a most important blessings for Swamiji. கோபப்பட்டு அடிச்சிருக்காரா? அடிச்சிருக்கோம். சில டைம் நம்ம இங்கே பேசிட்டு இருக்காலும் அங்கே வெளியே இருந்தாலும் இங்கே அடிச்சுட்டு போயிட்டு அவர் வேலை பார்த்துக்குவோம். அடிச்சுக்கிற அப்புறம் அவருக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அவருக்கு எல்லாரும் அடிக்க மாட்டேன். நீங்க அடி வாங்கியிருக்கீங்களா? அடி வாங்கி. அப்பதான்
சிகரெட் சித்தர் அடிச்ச காட்சி என் மனசுல ஓடுச்சு. அவரு அடிச்சதுனால ஏற்பட்ட பயனை என் வாழ்நாள்ல மறக்க முடியாது. என்ன பாக்குற எல்லாரும் 3வது கண்ல இவ்வளவு சித்தர்களை பாக்குறீங்க, உங்க வாழ்க்கையில என்ன மாற்றம் நடந்திருக்குன்னு கேட்பாங்க. அவங்க எல்லாருக்கும் நான் இப்ப பதில் சொல்றேன். என்னோட திருமணத்துல மிகப்பெரிய பிரச்சனைகள் கடந்த 3 வருஷங்களா இருந்தது. பிதாஜி என்ன அடிச்சுட்டு என் திருமணத்துல பிரச்சனைன்னு சொல்லி இருந்தாரு. அப்பதான் எனக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. நமக்கு இருக்கும் பிரச்சனைய அப்படியே சொல்றாருன்னு. இருந்தாலும் அந்த சமயத்துல என் பிரச்சனைய வெளியே யார்கிட்டையும் சொல்லல. அவர் அடிச்ச பிறகு தீவிரமா இருந்த பிரச்சனையில கொஞ்சம் தோய்வு ஏற்பட்டுச்சு. நடக்க வாய்ப்பே இல்லாம இருந்த என் திருமணம் கடைசியா 2 வீட்டார் சம்மதத்தோட சிறப்பா நடந்தது. இது என் வாழ்க்கையில நடந்த ஒரு மிகப்பெரிய மிராக்கள்னு நான் சொல்லுவேன். இப்போ போலாய் சாமி அடிச்சதுக்கு பின்னாடியும் கண்டிப்பா ஒரு நல்ல விஷயம் இருக்கும்னு மட்டும் 100% நான் நம்புறேன். இன்னைக்கு போலாய் சுவாமியை பற்றி தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் போலாய் சுவாமி அவர்கள் தெருக்கு வந்து இங்கே இருக்கிற ஒவ்வொரு குப்பைகளை வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருப்பார். அப்படி க்ளீன் பண்ணுறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்மளோட கர்ம வினைகள்லாம் அவர் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு அர்த்தம்னு இங்கே இருக்கிறவங்கலாம் சொல்கிறாங்க. அப்படி இன்னைக்கு க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது இங்கே இருக்க மக்கள் எல்லாரும் போய் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினாங்க. நானும் ஆசீர்வாதம் வாங்கலான்னு கீழே விழுந்து கும்பிட்டேன். கும்பிட்டது மட்டும்தான் தெரிஞ்சது. திடீர்னு ஒரு ஃபோர்ஸாக ஒரு அடி மட்டும் விழுந்தது தான் என்னால் உணர முடிஞ்சது. எந்திரிச்சு பார்த்தா போலாய் சுவாமி என்னை அடிச்சிருக்காரு. எதுக்காக அடித்தார் என்னன்றது தெரியலை. ஆனால் இங்கே இருக்கிறவங்கலாம் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் அடித்தாருன்னா கண்டிப்பாக வந்து ஸ்பிரிச்சுவலில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்க ஒருத்தர் மேலே தான் அவர் கை வைப்பார். அதனால் உங்களை அடித்தது நல்லது தான். அவர் ஆசீர்வாதம் கொடுத்துருக்காரு. உங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த ப்ரோக்ராம் 3வது கண்ணுக்கே அவர் ஆசீர்வாதம் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி போலாய் சுவாமி பற்றி நிறைய விஷயம் பார்த்தோம். இதே மாதிரி வேற ஒரு ப்ரோக்ராமில் உங்களை சந்திக்கிறேன். பாய். இந்த நிகழ்ச்சி வரும் வாரம் திங்கள் அன்று மாலை 4:30 மணிக்கு மறு ஒளிபரப்பாகும். இதுவரை ஒளிபரப்பாகி வரும் 3வது கண் நிகழ்ச்சிக்கு பெரும் வரவேற்பு கொடுத்துட்டு இருக்கீங்க. உங்களோட வேண்டுகோள் படி ஆரம்பத்துல இருந்து ஒளிபரப்பான 3வது கண் நிகழ்ச்சியோட 4 பாகங்களை ஒன்னா சேர்த்து தொகுத்து வழங்கிட்டு இருக்கோம். ஞாயிறு பிற்பகல் 2 மணிக்கு 3வது கண் நிகழ்ச்சியின் இந்த தொடர் ஓட்டத்தை பார்த்து மகிழுங்கள். மழைக்காக நடத்தப்படும் தீமிதி திருவிழா, வெறும் கையால் நெருப்புகளை அள்ளி போடும் பயங்கரம். சப்த கன்னிக்கு பூஜை செய்ததும் மழை வந்த அதிசயம். பச்சைக்காவடி கொடுத்து இறக்குறங்கிற போது நம்மளுக்கு மழை பெய்யும். நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. 3வது கண் டிவி ஷோ என்ற ஃபேஸ்புக் பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். Oh,